ஓம் சாந்தி என்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் உணர்ச்சி வசப்பட்ட நிலையின் எதிர்வினைகளை நியாயப்படுத்த வேண்டாம் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். நமது வார்த்தைகள் அல்லது நடத்தைகளை திரும்ப பெற முடியாது. மேலும் உணர்ச்சி வசப்பட்டு எதிர்வினை ஆற்றிய சூழ்நிலைகளில் நாம் நம்மை கண்டிருக்கிறோம். நம் தவறுகளை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக பெரும்பாலும் நாம் எதிர்வினைகளை நியாயப்படுத்துகிறோம். இன்றைய காலகட்டத்தில் நமது பாத்திரங்களும் பொறுப்புகளும் மிகவும் தேவையுடையதாக தோன்றும் போது நம்மில் பலர் வாழ்க்கையில் விரைந்து செல்கிறோம். நாம் விரைவாக சிந்திக்கிறோம், உடனடியாக பேசுகிறோம், உணர்ச்சி வசப்பட்டு செயல்படுகிறோம். காட்சிக்கு சரியான பதிலை தேர்ந்தெடுப்பதற்கு நாம் சற்று நிதானிப்பதே கிடையாது. மேலும் நமது எதிர்வினைகளை நியாயப்படுத்தவும் செய்கிறோம். நீங்கள் தூண்டுதலின் பேரில் எதிர்வினை ஆற்றும் போது எதுவும் யாரும் பொறுப்பல்ல என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள். இல்லையெனில் எதிர்வினை நடத்தைகள் காரணமாக முதலில் மனதின் சக்தி குறைகிறது. இரண்டாவதாக, வெளிப்புற காரணிகளை குற்றம் சாட்டுவதன் மூலம் நீங்கள் உங்களை நியாயப்படுத்தினால் மீண்டும் உங்கள் அதிகாரத்தை இழக்கிறீர்கள். ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் பிறகு உங்கள் செயல்களின் தரத்தை சரிபார்த்து தேவைக்கேற்ப அவற்றை மாற்றுவதற்கு சற்றே நிதானியுங்கள். தனக்குத்தானே நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், நான் ஒரு சக்தி நிறைந்துள்ள ஆத்மா. எது நடந்தாலும் ஒவ்வொரு காட்சியிலும் சரியான செயலை தேர்வு செய்கிறேன். அனைத்து சரியான செயல்களுக்கும் உங்களை நீங்களே பாராட்டிக் கொள்ளுங்கள். ஏதேனும் செயல் அல்லது தொடர்பு சரியாக இல்லை என்றால் நீங்கள் வேறு எப்படி வித்தியாசமாக செயல்பட்டிருக்கலாம் என்பதை பற்றி சிந்தனை செய்து பாருங்கள். மனரீதியாக ஒத்திகை பார்த்து அதை சரியான வழியில் செய்வதை கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் உண்மையான ஆன்மீக குணங்களான அமைதி, அன்பு மற்றும் மரியாதை ஆகியவற்றிலிருந்து செயல்படுவது என்பது படிப்படியான கவனம் மற்றும் விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நிலையாகும். முதல் நிலை உங்கள் நடத்தையில் எதிர்வினையாற்றுவது அல்ல. அடுத்த கட்டம் உங்கள் மனதில் எதிர்வினையாற்றுவது அல்ல. ஓம் சாந்தி.